ஆளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமானுடைய காது செவிக்கு போகும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே எப்படி அனைவருக்குமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. 1, அந்தஸ்து இல்லாத மனிதனே கிடையாது. 2, தொழிலும் ஆசையும் 2ம் பார்க்கிறாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கொடுக்க போகுது. எப்படி? உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு. இது 1 யோகம். அடுத்து நீசமான சுக்கிரன், எல்லாருமே நீசன் சொல்லுவாங்க. இது இங்க நீசமான வேலை செய்யாது. வக்ரசனி பார்வையில இந்த சுக்கிரன் கால சக்கரத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கால சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த 2 பார்வை எப்படி பாருங்க, பணம், பொருள், ஆசை, லாபம் எல்லாமே ஒண்ணு கூடி வருது. இது 12 ராசிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன்? சுக்கிர புத்தி, சுக்கிர தசை, சனி புத்தி, சனி தசை வந்தா ஏன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறாங்க? நமக்கு எதுவும் யோகம் வராதா? அப்படிப்பட்ட யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில யாருடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி மேசராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி? தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருப்பாங்க. இவங்க ஒரு லட்சிய துணைக்கு ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இப்ப நீங்க ஒரு வேலை கொடுத்து பாருங்க, அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கும். உணர்ச்சி வசப்படுவாங்க. நல்ல ஒரு நீதி நேர்மையான குணம் அதிகமா இருக்கும் மேசத்தை பொறுத்தவரை. இது என்ன? காலச்சக்கரத்துக்கு 1வது ராசி. நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லணும். இதான் மேஷம். அப்படிப்பட்ட மேச ராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு. எப்படி? நீச பங்க ராஜ யோகத்துல சுக்கிரன். அது என்னங்க? நீச பங்க ராஜ யோகத்துல ஒரு நீசமான கிரகத்தை வக்ரமான கிரகம் பார்த்தால் அது நீச பங்கமாக மாறும். அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம். எப்படி? ஒரு மனிதனுக்கு ஆசையை தூண்டக்கூடிய ஒரே கிரகம் எதுனா சுக்கிர பகவான் மட்டும் தான் சொல்லணும். கலை, ஆசை எல்லாமே, பங்களா, எப்படி திடீர் யோகம், பணம், பொருள் எல்லாமே இந்த சுக்கிர பகவானை சொல்றாங்க. ஒரு வருஷ பலனை இது 1 மாசத்துல கொடுக்கும். இதாங்க சுக்கிரன். அதனால சுக்கிர தசை வந்தா நம்ம எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்ப்போம். சுக்கிர புத்தி வந்தாலும் நம்ம எல்லாருமே எடுத்து ஜாதகத்தை பார்ப்போம். நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா? இது வேலைக்கு மட்டும் இல்ல, தொழிலுக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா விஷயத்துக்குமே சுக்கிரன் வந்தா எல்லாமே சுகபோகமா நீங்க வாழ்வீங்க. இதாங்க சுக்கிர பகவானுடைய கிரகம். அப்படி சுக்கிர பகவான் கிரகம் பாருங்க, உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியா வர்றார். அவர் எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல நிக்கிறார். எப்படி? நான் ஏன் நீச பங்கம் உங்களுக்கு சொன்னேன் தெரியுங்களா? நல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சோ நீசமானா அது நீச பங்கமா மாறிடும். மேசராசியை பொறுத்தவரை இங்க நீசமான வேலை செய்யாது. எப்படி? நீசமான வேலையை சுக்கிர பகவான் கொடுக்க மாட்டார், நீச பங்கமாக கொடுப்பார். அப்ப எல்லாருமே ஜாதகத்துல இங்க எந்த கிரகத்தை பார்க்கணும்? மெயினா இந்த ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள சுக்கிர பகவான் எப்படி இருக்காரு உங்க ஜாதகத்துல நீங்க பார்க்கணும். எப்படி? விதி ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்காரு இந்த 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும் லைஃப்ல. ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை காட்டுறது சுக்கிரனுங்க, உங்க பேச்சு தன்மையை காட்டுறது சுக்கிரனுங்க, பணத்துக்கு காரக சுக்கிரனுங்க, பொருளுக்கு காரக சுக்கிரனுங்க, ஆண்களுக்கு மனைவியை காட்டுறது சுக்கிரனுங்க, மனிதனுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில சுகத்தை காட்டுறது சுக்கிரனுங்க, அடுத்த நண்பர்கள் கூட்டாளியை காட்டுறது சுக்கிரனுங்க, பொதுமக்களுடைய தொடர்பை காட்டுறது சுக்கிரனுங்க, அரசியலை காட்டுறது சுக்கிரனுங்க. பொதுஜன தொடர்புனா அரசாங்கம், அரசியல் எல்லாமே காட்டுறது சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. எப்படி? 6ஆம் இடத்துல வீடு கொடுத்த அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமான குருவோட சேர்ந்து இருக்காரு. யாரு? புதன். இப்ப நான் ஏன் உங்களுக்கு கெட்டது சொல்ல முடியலன்னா இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டு அதிபதி நல்லா இருந்துட்டா அவங்க நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்ல.
அந்த வீட்டை நல்லா வாங்க, உங்களை நல்லா அன்பா கூப்பிட்டு எல்லாமே பண்ணாங்கன்னா உங்களுக்கு மன திருப்தியா இருக்கும்ல. அதான் இங்க நடக்க போகுது மேசத்துக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க மேசராசியை பொறுத்தவரை வேல்ற சனி விரைய சனி அப்படி இப்படிம்பாங்க. 7 சனி விரைய சனிக்கு இப்போ ஒரு முடிவு கட்ட போறீங்க, ஒரு எண்டு கார்டு போட போறீங்க. ஏன்னா உங்களுக்கு 7 சனி என்ன போகுது, விரைய சனி போயிட்டு இருக்கு மேசராசியை பொறுத்தவரை. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க. அப்ப விரைய சனி போகும்போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு, விரைய செலவை கொடுக்க பார்ப்பாரு. என்ன விரயத்தை கொடுக்க பார்ப்பாரு சொல்லுங்க. சனி பகவான் ஆல்ரெடி புதனுடைய நட்சத்திரத்துல போனாரு. நிறைய பேருக்கு பாருங்க வேலை இல்லாம போயிருக்கும். நீங்க மேசராசியை பொறுத்தவரை கேட்டு பாரு. நான் எப்படி டைம் கொடுக்கணும்னா 2 மாசத்துக்குள்ள சொல்றது. யாருடைய ஜாதக சனி புத்தி வந்தாலும் சரி, இல்ல புதன் புத்தி வந்தாலும் சரி, யாருடைய பிறப்பு ஜாதல தசாபதி 6ஆம் வீட்டு அதிபதி தசாபதி நடந்து இருந்தால், 6ஆம் வீட்டு அதிபதி மறைஞ்சு போயிருந்தால் நல்ல வேலை இருந்திருக்க. 2 மாசமா வேலை போயிருக்கும். வேலை இருக்காது. நிறைய கம்பெனிங்க வேலை முயற்சி பண்ணுவீங்க. வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி, வேலைக்கான முயற்சி பண்ணுவீங்க. இங்க வேலை கிடைக்காம தாமதமாகும். கடன் வரும். எப்படி கடன் வரும், உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்டது கால் வலி, எப்படி காலு வயிறு, இது 2 சம்மந்தத்துல பிரச்சனை இருக்கு. நீங்க எத்தனை நாள் கேட்டுக்கோங்க மேசராசியை பொறுத்தவரை. இருக்கா மட்டும் கேளுங்க, அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல தாய்மாம உறவு, உங்களுடைய சகோதர சகோதரி உறவு, செல்போன் உடைஞ்சிருக்கும், செல்போன் செலவு வச்சிருக்கும், செல்போனை மாத்திருப்பீங்க. பேனா பென் சம்பந்தமாக நிறைய பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. எப்படி டாக்குமெண்ட் பிரச்சனை. அடுத்து வீடு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கோ கேஸோ பிரச்சனையோ தடங்கமோ கண்டிப்பா வந்திருக்கும். மேல படிக்கிறவங்க எப்படி மேல் படிப்பு பட்ட படிப்புல சார்ந்த விஷயம் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், எத்தனை பேர் வேலை பார்த்தா சரி, கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் இன்னைக்குங்கிறான் நாளைக்குங்கிறான், ஆனா ப்ரொமோஷனை வாங்க முடியல. இதை கேளுங்க. நீங்க மேசராசி சொன்ன பிரச்சனையை மட்டும் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. தொழில், லாபம், ப்ரொமோஷன், வேலை, இதுல ஏதாச்சும் ஒரு பிரேக் இல்லாத ஆளே இல்லை. ஒரே விஷயம் நான் சொல்றேன், இதுல பிரச்சனை இருக்கு ராஜா. 7 சனி விரைய சனி இந்த வேலையை செய்யும் ராஜா. நீங்க கேட்டு பார்த்துங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனாலதான் இனிமே இந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்றேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசிக்கிறேன். ஒரு ஜாதகம் வந்தாவே குடும்ப ஜாதகமே எனக்கு வருது. அனைவருக்குமே முருகபெருமான் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கும். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும். ஜாதகத்தை பாருங்க. இப்ப போடக்கூடிய வீடியோல கிரக பயிற்சியை பாருங்க. 2ஐயும் மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணி இறங்குங்க. அதுக்கான பரிகாரத்தை பண்ணிட்டு இறங்க. உங்களால ஜெயிக்க முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க மேசராசிக்கிறேன். லைஃப்ல தன்னம்பிக்கை விடாதவங்க நீங்க. தைரியமா இருங்க, உங்களால முடியும். முருகபுரம் உங்க பக்கத்துல இருக்க. கவலைப்படாம அட்டிங்க, துணிஞ்சு அட்டிங்க, முடியும் உங்களுக்கு. ஏன்னா இப்ப எடுத்தவன பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரா. உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி 2க்கும் 7க்கும் உடையவர். அப்ப மனைவிக்கோ குடும்பத்திலேயோ ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது. இதான் அந்த சுக்கிரன் செய்ய போறாரு. ஏன் தெரியுமா? மெயினா நான் ஓப்பனா சொல்றேன், காதல் திருமணம் நடக்க போகுது. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? சுக்கிர பகவான் கரெக்டா 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல, எப்படி சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல உத்திர நட்சத்திரம் 2ஆம் அதெல்லாம் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி வரை உட்காந்துருக்காரு. அடுத்து அவர் 5ஆம் இடத்துக்கு வரப்பாரு. ஒண்ணு காதல் திருமணத்தை முடிச்சு வைப்பாரு, உள்ள குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. ஆகஸ்ட் 15 16ஆம் தேதிக்கு அப்புறம் இது நடந்தே தரும். இது எழுதியே வச்சுக்கோங்க. இது சுக்கிரன் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான் மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கையை காட்டக்கூடியோம். யாருக்கு சுக்கிர புத்தி சுக்கிர தசை வந்து சுக்கிரபான் யோகத்துல இருக்கோ அவங்களுக்கு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். எழுதி கொடுத்துருங்க. நிறைய பேருக்கு பணம் பொருள் சேமிப்பு எந்த குறை இல்லாம இருக்கும். ஏன் சேமிப்பு இருக்கும் நான் சொல்றேன், நல்லா பாருங்க. உங்களுக்கு வருமானத்தை காட்டுறது சுக்கிரன் தான். எப்படி வருமானத்தை காட்டுறது சுக்கிரன் தான். அவர் பாருங்க மேக்சிமம் சுக்கிரனுடைய பார்வை எங்கே விழுவுது, சனி பகவானை பாக்குறாரா. அப்ப எத்தனை பேருக்கு 7 சனி சனி பகவான் யாருக்கு எல்லாம் யோகமா இருக்காரு அவங்களுக்கு எல்லாம் பாருங்க லாபத்தை கொடுத்துருவாரு. என்னங்க விரயத்துல இருக்காரு, எப்படிங்க லாபத்தை கொடுப்பாரு? அவர் 11ஆம் வீட்டு அதிபதி மறந்துட்டு இருக்கு. எப்படி 11 லாபத்தை காட்டுறதே சனி பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா 7 சனியில இப்ப அடிச்சு தும்சம் பண்ணிடுவோம். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி வருமானத்துக்குள்ள அதிபதி லாபஸ்தான அதிபதியை பார்ப்பதால் இங்க லாப வருமானம் இருக்க போதுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோட சொல்றேன், நான் காரணம் இல்லாம சொல்லல. இந்த கிரகம் இந்த வேலையை செய்யணும். அப்ப ஜாதகம் நல்லா இருக்கணும், பிறப்பு ஜாதகம் தசாபதி நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாதான் இங்க நல்லா வரும். இதை மறந்துடக்கூடாது. இது ஒரு பொது பலனா நீங்க எடுக்கணும். உங்க ஜாதகத்தை தசாபதியை பார்த்துக்கிட்டு தான் உள்ள வரணும். பார்த்துக்கணும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேசு பிரச்சனை உங்க மேல வரவே வராது. இனிமேல் புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா. வெளிநாட்டை வேலை பார்க்கணும், வெளியூர்ல வேலை பார்க்கணும். வேலை கிடைச்சா வேலை கிடைக்க போதா. ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா வேலை தேடி வரும். வெளிநாடு வேலை, வெளியூர் வேலை, இடமாற்ற வேலை, அரசாங்க வேலை, தனியார் வேலையில ஒரு ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன காரணம், எதனால சொல்றீங்க ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு?
6ஆம் வீட்டு புதன் வக்ர நிவர்த்தியாயி அவர் பாருங்க மேக்சிமம் ஒரு சில தினத்துக்கு கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி வரை சூரியோட சேர்ந்து புதாதித்ய யோகத்துல அமைகிறார். அப்ப நினைச்ச வேலையில ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த சுக்கிர பகவான் பாருங்க அஸ்தனத்துல போவார், சந்திரனுடைய சாரத்துல போவார். அப்ப வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன், அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரப்போகுது. இது எழுதியே வச்சுக்கோங்க. இது ஜாதகத்துல சுக்கிரன் சனி நல்லா இருக்கணும். இல்லைன்னா இங்க மேசராசி இந்த பலனை எடுக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் இப்ப இருக்குது. கடன் வராது, பேங்க் வராது, எந்த கடன் பிரச்சனை, எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். வெளிநாட்டுல உங்க விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் என்னால கெட்டது சொல்ல முடியல. ஏன்னா அந்த கிரகம் அந்த அளவுக்கு கிரகம் சூப்பரா இருக்கு. வீடு கொடுத்த அதிபதியும் புதனும் செவ்வாயும் உங்களுக்கு பலமா உட்காந்துருக்காரு. இப்ப இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, வாங்கலாமா, எப்ப வாங்கணும், கரெக்டா நீங்க வாங்கணும். எப்ப வாங்க போறீங்க தெரியுமா? அந்த சுக்கிர பயிற்சியில மனைவி பேர்லயோ கணவர் பேர்லயோ எப்ப நடக்கும்? கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 11ல இருந்து கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா நீங்க வாங்கிருவீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம் நடந்தே தீரும். யாராலையும் மாத்த முடியாது. நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பயிற்சி இது நடக்குங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதி வந்து மூவ் பண்ணி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு மேல் படிப்பு, பட்ட படிப்பு சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். கல்வியில எந்த ஒரு தடங்களும் வராது. இப்ப வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க, வெளியூர்ல படிக்கிறீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இப்ப நல்லா இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயம் நிறைய மாணவ அரசியல் நிறைய பேருக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறையில எத்தனை பேர் படிக்கிறீங்க, நல்லா இருக்கும். அடுத்து ஐடிஎஃப்ல எத்தனை பேர் இருக்கீங்க, அடுத்து பேங்க்ல சம்பந்தமா எத்தனை பேர் படிக்கிறீங்க, அடுத்து கமிஷன் வியாபாரம் எத்தனை பேர் பண்றீங்க, இவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கு. வெளிநாடு போலாமா வேண்டாமா? கண்டிப்பா போங்க, சூப்பரா இருக்கும். அதை விட உங்களோட உடம்பு ஆரோக்கியம் மெயினா முக்கியம். இப்ப சொல்றேன், உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி இது மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, இப்ப இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், சனி பவன் நல்லா இருந்தா தொழில் ஆரம்பிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து லாட்ரி எடுக்கலாமா வேண்டாமா? எடுங்க லாட்ரி. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு எடுங்க. லாபஸ்தான அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் பார்ப்பதால் லாட்ரி யோகம் 100% இருக்கு. அது இல்லாம சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டு விசாரத்துல, சூரிய பகவான் சாரத்துல ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதிக்குள்ள இருப்பதால் ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதிக்குள்ள லாட்ரி அடிக்க போது இது எழுதியே வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தா, வெளிநாட்டு வெளியே உள்ளவங்க ஜாதகத்தை பாருங்க, அதுக்கான என்ன நம்பர் லக்கியான நம்பர் பார்த்து எடுங்க. இப்ப லாட்ரியை அள்ளுங்க. சனி சுக்கிரன் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப அடிக்கும் அந்த யோகம். இப்ப நட்சத்திரத்துல போயிருவோமா? அஸ்வினி, தைரியமா இருங்க, உங்களால முடியும், ஜெயிக்க முடியும். அந்த தன்மைக்கு முருகபெருமான் கொடுக்குறாரு. நினைச்ச காரியம் சக்சஸ். பணம், வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. எத்தனை பேர் அஸ்வினில பிறந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்படுங்க, வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாமே பாத்தீங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த அஸ்வினி நட்சத்திரம் மட்டும்தான். மருத்துவ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், கெமிக்கல் ஃபீல்டு, டிரைவர் வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை உதவியம் நல்லா இருக்கு, உயர் பதவி கிடைக்குது, எல்லாமே நினைச்ச காரியத்தை சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுத்து எடுத்துக்கங்க. அடுத்து பரணி, ரொம்ப கவனம். யார்கிட்ட நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம்னா ரொம்ப கவனம். திருமணம், பேச்சு வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். காசு பணம் கொடுக்கல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு பரணி லட்சத்துல பிறந்தவங்க சொல்றேன். இதுக்கு முன்னாடி வேலை இல்லை, இப்ப வேலை கிடைக்கும். எங்க? தூரத்துல கிடைக்கும், பக்கத்துல கிடையாது, தூரத்துல கிடைக்கும். கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. தொழில் ரீதியா கொஞ்சம் சங்கடம் இருக்கும். உடல் ரீதியா ஒரு மனக்குழப்பம், செலவை பார்த்துருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க, நல்ல நிம்மதி கிடைக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். பரணியில பிறந்து சொல்றேன். எல்லாமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளியூர், வெளிநாடு இது மாதிரி பயணத்தை அதிகமா மேற்கொள்ள போறீங்க. நீங்க எதுக்குமே தைரியமா இருக்கணும். நல்லா பாருங்க, சுக்கிர பகவான் பரணியில பிறந்தவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் நீசமாகும் போது ஒரு சில பேருக்கு ஒரு தடங்களை கொடுக்கும். நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரம் வந்தவங்க எல்லாத்துமே யோகமா இருக்கு. அடிச்சு தூக்குங்க வெற்றியை. கார்த்திகை நட்சத்திரம் அடிச்சு தூக்க போறீங்க வெற்றியை. ஏன் சொல்லுங்க? உங்க நட்சத்திர அதிபதி இந்த சுக்கிர பயிற்சியில நல்லா பலமா இருப்பார். 4, 5ல இருப்பார். வீடா, இடமா, வெளியூரா, வெளிநாடா, புகழா, அந்தஸ்தா, கௌரவமா, பணமா, பொருளா, நகையா எல்லாமே சுப செலவு, சுபகாரியமா வரும். நினைச்ச காரியத்தை அடிச்சு தூக்குவீங்க பாருங்க. அது படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. கார்த்திகை நட்சத்திரம் எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய நேரமாக இந்த காலம் இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேச ராசியை பொறுத்தவரை மிரட்டி விடக்கூடிய சுக்கிர பயிற்சியாகவே அமைகிறது.